ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 20 जून 2026. बाबा சொல்றாங்க, सरलता लाने के लिए सिर्फ एक बात ध्यान पर जरूर रखनी है, अपनी स्थिति स्तुति के आधार पर न हो। कई बच्चे कर्तव्य के फल की इच्छा ज्यादा रखते हैं, इसलिए जब स्तुति नहीं होती तो स्थिति हलचल में आ जाती है। ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பாபா இன்னைக்கு நமக்கு புரிய வைக்கிறாரு. சரளத்தன்மை உங்களுக்குள் இருக்க வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தின் மீது அவசியம் கவனம் கொடுங்கள். அது என்னவென்றால், உங்களுடைய ஸ்திதி புகழ் மகிமையின் ஆதாரத்தில் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறோம், நல்ல காரியங்கள் தான் செய்கிறோம், நிறைய சேவா செய்வோம், நம்மளுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும். அப்போ சில நேரங்களில் நாம் அந்த உழைப்புக்கேற்ற ஒரு பலனாக எதை எதிர்பார்ப்போம்னா, இது இவங்க எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க, அப்பா ரொம்ப உழைச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது 2 வார்த்தை சொல்லணும்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு ஒருவேளை பூர்த்தி அடையலைன்னா நம்ம உடனே என்ன ஆகிடுவோமா, டிஸ்டர்ப் ஆகிடுவோம். என்ன சேவா பண்ணி என்ன பிரயோஜனம், ஒருத்தரும் சட்டை பண்ணவே மாட்டேங்கிறாங்க, குஷி இல்லாமல் போயிடும். நிந்தா ஹோத்தியே தோ நிதன்கே பன் ஜாத்தே. அப்போ சொல்கிறார் பாபா, ஒருவேளை தப்பி தவறி யாராவது அந்த சேவையில் ஒரு குறை சொல்லிட்டாங்க, இல்லை எங்கேயாவது உங்களை யாராவது ஒரு கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்படியே நம்ம ரொம்ப ஹோப்லெஸ், மனமுடைஞ்சு போயிடுவோமா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணேன், அதையும் யாரும் பாராட்டலை, அதுக்கு மேலே என்னை திட்ட வேறு செய்கிறாங்க, என்னை பற்றி இவ்வளவு குறை சொல்கிறாங்க, ரொம்ப அப்படி மனசுடைஞ்சு போயிடுவோம். अपनी स्टेज को छोड़ धनी को भी भूल जाते हैं, इसलिए स्तुति के आधार पर स्थिति नहीं रखना. சரளத்தன்மைக்காக பாபா சொல்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு பாபா மறந்துடுவார், நம்ம ஸ்திதி நம்மக்கிட்ட இருக்காது. அப்படியே எல்லாத்தையும் இழந்தவங்க போல், எதையோ பறி கொடுத்தவங்க போல் நம்ம ஸ்திதி ரொம்ப கெட்டு போயிடுமா. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஸ்திதி சரளமானதாக ரொம்ப குஷி நிறைந்ததாக இருக்கணும்னா புகழ், பெயர், மானம் இதை பற்றி நீங்கள் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏன்னா நான் ஆத்மான்றது எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, என் கர்மம் என்னோட இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, பகவான் மேலேருந்து எனக்கு பிராப்தி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சிடுச்சு. இதில் மற்றவர்களை எதிர்பார்க்கறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. அங்கே அவங்க கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி, பாராட்டினாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதையும் தாண்டி நிந்தனை செய்தாலும் சரி, என் கணக்கு சிவபாபாவோட இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்களோட ஸ்திதிக்கும் இந்த பெயர் புகழுக்கும் தொடர்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ நல்லா நம்ம குஷியாக இருப்போம். சரளத்தன்மை என்பது ரொம்ப சுலபமாக நமக்கு வந்துவிடும். நல்லது. ஓம் சாந்தி.